ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜய். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. ஆமாம், ஸோ நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ ஸ்விம்மிங் பூல். இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஸ்விம்மிங் பூல். ஸோ இது எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரவணம்பட்டி டு SEZ நம்மளோட ஐடி பார்க் போகிற வழியில் இருக்குது. லொக்கேஷன் நாங்கள் உங்களுக்கு பின் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம். நாங்கள் பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணுறோன்றனால ஒரு சண்டே வந்துட்டு சரி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வந்தோம், பட் ரொம்ப நாளாக போகவே இல்லை லாக்டவுன்ன்றனால. ஸோ சரி நம்ம போய் எப்படி தான் இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. நீங்கள் ஃப்ரம் சரவணம்பட்டி வந்தீங்கன்னா SEZ உள்ள கீரனத்தம் வரைக்கும் வந்துட்டு லெஃப்ட் சைடு எடுத்து உள்ளே வந்தோடனே கொஞ்சம் ஒரு 4-5 பில்டிங்க்கு பக்கத்துலேயே இருக்குது. வாங்க போகலாம். சூப்பர். நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் பாப்பா பேசினதை. ஷி வாஸ் வெரி 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 எக்ஸைட்டட். ரொம்ப நாளாக போகணுன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. சொல்லியிருந்தோம் இல்லை, எங்களுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும், விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் தண்ணிலன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் அந்த வெளியே அவங்களுடைய அந்த ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருக்கிற இடம். ஸோ நல்லா 2 சைடு க்ரீனரிஸு, நல்ல மரம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருந்தது. ஸோ நீங்கள் உள்ளே பார்க்குறீங்களா, இவர் தான் வந்து கோச் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போனப்போ இவர் இருந்தார். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் hourly பேசிஸ். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குங்க. ஸோ நாங்கள் போனது வந்து hourly பேசிஸு. என்னென்னா இப்போ பர் ஹவருக்கு 150 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பர் ஹெட்டு. பிலோ 3 yearsனால் 100 rupees நினைக்கிறேன். ஸோ இவர் தான் மெயின் கோச்னு நினைக்கிறேன். நாங்கள் இவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம் எல்லாமேவும். ஸோ இப்போ உள்ளே பார்க்குறீங்களே, இது ஸ்விம்மிங் பூல். ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் ஈவினிங் டைமில் போயிட்டோம். நீங்கள் போகிறது வந்து நல்ல சன்னி டைமில் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வாட் வி தாட் இஸ் லைக் த குளோரினேட்டட் வாட்டர் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் ஈவினிங்காக போகலாம், ரொம்ப சன் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் ஈவினிங்காக போனோம். இட் வாஸ் வெரி வெரி ஆசம், ஃபென்டாஸ்டிக்ங்க. த பிளேஸ் வாஸ் வெல் மெயின்டைன்ட். நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்ல க்ளீனாக இருக்குது. இட் வாஸ் வெரி க்ளீன், வாட்டர் வாஸ் வெரி க்ளீன், சூப்பராக இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதாங்க அந்த டிஃப்ரெண்ட் திங்ஸு. ஸோ இங்கே வந்து கோச்சிங்கும் கொடுக்குறாங்க. கிட்ஸ் ஆகட்டும், அடல்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ கோச்சிங்க்கு வந்து இப்போ பேசிக் என்ன ரேட்டு, அட்வான்ஸ்ட் ட்ரைனிங் என்ன ரேட்டு, என்னென்ன மாதிரி எடுக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து வச்சுருக்காங்க, மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நேம் அண்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டு பார்த்துக்கலாம். சரவணம்பட்டி இன்னும் அரௌண்ட் இருக்கவங்க வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு வந்து ஸ்விம்மிங் கோச்சிங் கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு ஸ்விம்மிங் கோச்சிங் எடுத்துக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் தெம். தே வில் ப்ரொவைட் யூ ஆல் தி டீட்டெயில்ஸ். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லிட்ரலி கவினியா இஸ் லைக் பெக்கிங் டு லீவ் ஹர் இன்சைட் தி வாட்டர். அவங்க பாருங்கள் அப்படியே பொறுக்க முடியாமல் கை காலில் தொட்டு உள்ளே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வி ஜஸ்ட் வாண்டட் தட் லைஃப் சேவர் மாதிரி அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அந்த கிட்ஸோட ஸ்விம்மிங் ரிங் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அது கோச் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரதுக்காக உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வர போனார். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 parts. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கவிதை நிற்கிறது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன், விச் மீன்ஸ் தட் அதோடைய லென்த் அதோடைய ஆழம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ குட்டி குழந்தைங்க வந்து இப்போ கவிஞா ஏஜில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இட் வில் பி டில் தேர் செஸ்ட் அளவுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்க பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தி, பெரியவங்களுக்காக இருக்குது. நான் என் ஹஸ்பண்ட்கே வந்து அது கழுத்து வரைக்கும் இருக்குது தண்ணி அப்படின்றப்போ நல்லாவே ஆழமாக இருந்தது. அண்ட் வாட்டர் வாஸ் வெரி க்ளீன். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி RO வாட்டர். அதே மாதிரி எவ்ரி டே தே ஃபில்டர் இட் ஃபார் 5 to 6 hours இந்த நைட். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா 5 to 6 hours வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்களாமா. அண்ட் வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்புறம் அங்கேயே பால்ஸ் எல்லாம் இருந்தது, பால்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு. See the excitement in my princess face. She was very very excited. இல்லை ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்விம்மிங் தெரியாதவங்க, ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நீங்கள் கண்டிப்பாக போய் யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ அந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய பசங்கள்லாம் நல்லா ஸ்விம்மிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய கிட்ஸு ட்ரைனிங் வந்த கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. வாட்டர் வாஸ் வெரி க்ளீன் ஆல்ரெடி as I told you. ஸோ பிளேஸும் நல்லா வெல் மெயின்டைன். அந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகுறனால உள்ளே வந்து இந்த ப்ளூ கலர் LED லைட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இட் வாஸ் ஆசம். இட் வாஸ் வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். நாங்கள் அங்கே உள்ளே இருந்தனால எங்களால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது.
அண்ட் இங்கே ரூம்ஸ் பார்த்தீங்கனாலும் வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனித்தனியாகவே ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்விம் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் விளையாண்டுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா உள்ளே வந்து நல்ல ரேக்ஸ், கம்பார்ட்மெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் தனித்தனியாக நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் அந்த பாப்போட ஸ்விம்மிங் அந்த டியூபு. ஸோ அது வந்தோடனே அதுக்குள்ளே போட்டு கவினியா அந்த சைடு விட்டுட்டோம். ஸோ ஷி வாஸ் ஹாப்பிலி ஸ்விம்மிங். ஸோ இப்போ தான் கவினியாவுக்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா. ஸோ கொடுத்தோன்னே பாருங்களேன், அவங்களே அழகாக அப்படியே ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் ப்ரெடி கரெக்ட் ஏஜ்னு நினைக்கிறேன் குழந்தைங்களை ஸ்விம்மிங் விடுறதுக்கு. ஸோ நாங்களே இங்கே தான் கவினியாவை ஸ்விம்மிங் கிளாஸ் விடலான்ட்ருக்கோம். ஏன்னா இட்ஸ் வெரி நியர் டு அ ஹவுஸ். ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிட்டோம், சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப விடலான்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேர் சார்ஜிங் ஆஸ் பர் த கிளாஸஸ். 15 கிளாஸஸ், 30 கிளாஸஸ், என்ன மாதிரி இப்போது வெறும் இனிஷியலாக கற்றுக்குறாங்களா இல்லை அட்வான்ஸ் லெவல் கற்றுக்குறாங்களா அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் செக் அவுட் த டீட்டெயில்ஸ். இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ் யூ கேன் காண்டாக்ட் தெம் as I told you. நைட் ஆக அந்த லைட்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நான் சொன்னது பெரியவங்களுக்கான செக்ஷன். இது கொஞ்சம் நல்லாவே ஆழமாக இருந்தது. இதுலேயும் அந்த ஸ்விம்மிங் டியூப் தராங்க பெரியவங்களுக்கும். ஸோ எனக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்விம்மிங் தெரியாதுங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்விம் பண்ணுவார், எனக்கு தெரியாது. ஸோ ஐ வாஸ் யூஸிங் தட் ஸ்விம்மிங் டியூப். இந்த சைடில் நான் பெரியவங்களுக்கான செக்ஷனில் இருந்துட்டு அந்த டியூப் யூஸ் பண்ணிவிட்டு நானும் நல்லா ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ இதனால ஓப்பன் ஸ்பேஸ் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஸ்பேஸ். நீங்கள் அப்படியே அழகாக ஸ்கையை பார்க்கலாம் நீங்கள் உள்ளே வந்துட்டு. ஸோ அது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ 150 rupees வந்து 1 ஹவருக்கு வந்து சீரியஸ்லி ஒர்த்தான பிளேஸ் தாங்க. 1 ஹவர்ன்றது ரொம்ப சீக்கிரம் போயிடுச்சு. அங்கேருந்து பாலெல்லாம் வச்சு நானும் கவினியா விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ ஒரு சண்டே நம்ம 1 ஹவர் எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வி கேன் என்ஜாய். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனும் கூட. நல்ல ஸ்விம்மிங்லாம் பண்ணி முடித்தோடனே பயங்கரமாக எங்களுக்கு பசி ஆகிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஏரியாக்கு போனீங்கன்னா தெரியும், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்விம்மெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா பசி எடுத்துச்சுன்னா நீங்கள் போய் நல்லா மன்ச்சிங்கும் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்நாக்ஸ் அதெல்லாம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த SEZ என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க. நீங்கள் உள்ள வரைக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆப்போசிட்டில் பீகாக் லாண்ட்ரி, பெப்பர் லாஞ்ச், பேக்கரி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு லேண்ட்மார்க்கு. அவ்வளோதாங்க, நாங்கள் செம்மையாக குளிச்சு முடிச்சு ஜாலியாக சண்டே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்களும் கண்டிப்பாக சரவணம்பட்டி இன்னும் அரௌண்டில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ விசிட் ஸ்ப்ளாஷ் ஸ்விம்மிங் பூல். நல்லா ஹைஜீனாக வெல் மெயின்டைன்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.